உங்கள கேட்கவே சொல்லலையே, உங்கள்ட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னா. லீமா ரோஸோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். லீமா ரோஸ் எந்த அளவுக்கு உள்ள ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை பாவமாக அந்த அம்மா வந்து அப்பாவி. ஓட்டு பூரா வேற ஆளுக்கு போடுறோம், இவங்க எப்படி ஜெயிச்சு ஆட்சிக்கு போகிறான்ற ஒரு சந்தேகம் வித்தியாசம். எதிர்க்கட்சியாக திமுக ரொம்ப வீரியமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் திமுக கொஞ்சம் சைலண்டா அமைதியா இருக்காங்க. 6 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. 6 மாத காலம் எதுக்கு சார்? தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் அரசியல் சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. ஆனா பாஜக கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கு? ரொம்ப குவைட்டா இருக்காங்களே சார். அதாவதுமா நீங்கள் திருவிழா வந்தால் தான் கரகாட்டம் ஆரம்பிக்கும், கண்ட இடத்துல ஆடிட்டு இருக்கு. சார் உண்மையிலேயே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப வந்துட்டு திமுக வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கி இருக்கிறாங்க. தோல்விக்கான காரணம் எதில் இறங்கியிருக்கு? தோல்விக்கான காரணம் என்னன்னு ஆராயறதில்ல. எதிர்க்கட்சியாக திமுக ரொம்ப வீரியமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் திமுக கொஞ்சம் சைலண்டா அமைதியா இருக்காங்க. 6 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் தான் நாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. 6 மாத காலம் எதுக்கு சார்? ஆமாம், பாவம் புதுசாக ஒரு பையன் வந்திருக்காப்புலன்னா 6 மாதம் ஒருத்தர் வராரு, ஒரு 6 மாதம் இது பண்ணுவாங்கல்ல. எதா இருந்தாலும் 6 மாதன்றது ஒரு கணக்கு தான். யாராக இருந்தாலும் வேலைக்கு சேர்ந்தாலும் ப்ரொபேஷன் பீரியட் பார்த்துருக்கீங்களா? பெரிய கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். 6 மாதம் ட்ரெயினியாக வைப்பான். நல்லா ஓரளவுக்கு சரி வேலைக்கு சேர்த்துக்கலான்னா அடுத்த 6 மாதம் ப்ரொபேஷனாக வைப்பான். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதா பிஎஃப்இஎஸ் எல்லாம் பிடிப்பான். எல்லாத்துக்கும் 6 மாதம் டைம் இருக்கும். அதுக்காக வேங்க வேல் குற்றவாளி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா சார்? சரி, அது அவர்கிட்ட அவங்க அண்ணன்ட்ட தான் கேட்கணும். ஆட்சிக்கு வந்துட்டார்ல எங்க அவர். அண்ணன் இல்ல சார், அவர் சிஎம் சார். இல்லைம்மா, அண்ணன் தமிழ்நாட்டோட சிஎம்மா. ஆமா, ஆமா. இப்போ நான் அண்ணன் தானே, உங்களோட வயசு கூட தானே. என்னோட வயசு கூட தான். இல்லைன்னா தம்பின்னு சொல்லுங்க, இல்லை உங்களோட வயசு கூடனா அண்ணன் சொல்லுங்க. இல்ல என்னோட வயசு. அப்புறம் என்ன, அப்போ So, இன்னும் வேங்க சின்ன வேல் குழந்தையா இருந்தீங்கன்னா நான் உங்கள் மாமா தாய் மாமன்னு சொல்லியிருப்பேன். அந்த அளவுக்கு இல்லைன்றனால அண்ணன்ற. அண்ணனோட ஆட்சியில் இன்னும் சரி பண்ணுவார். இன்னும் சோ வேங்க வேல் குற்றவாளிகள் வேங்கை வயல் மட்டும் இல்லை, எல்லா வயலையும் கண்டுபிடி, நெல் வயல், எல்லா வயல் குற்றவாளிகளையும் கண்டுபிடிப்பார். வெயிட் பண்ணு, கொஞ்சம் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி. சார் இப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குது. அத பற்றி உங்க கருத்து என்ன சார்? கருத்தெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது ஒரு ஜென்சி கிட்ஸோடைய ஒரு ஒரு புரட்சி நடத்துறதுக்கான அந்நிய கைக்கூலிகள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு ம். ஏன்னா மாற்றம் வேணுன்றது எல்லாரும் நினைக்கிறது. இந்த பிஜேபியை மாற்றி விட்டுருவோம், நம்ம இப்போ ஓட்டு போகிறோம் வேற ஆளுக்கு போடுறோம், இவங்க எப்படி ஜெயிச்சு ஆட்சிக்கு வரான்ற ஒரு சந்தேகம் இந்தியா முழுவதும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ராகுலை வந்து ஒரு ஆகாவலியாக நினைக்கிறேன். நம்ம நினைக்கல, ராகுல் மேலே நம்ம அன்பும் பாசமும் உள்ளோம், ராகுல் ஒரு பெரிய அறிவாளின்ற நம்ம கருத்து. ஆனால் மக்களுடைய கருத்து ஒரு ஆகாவலியாக நினைக்கிறாங்க, வீணாக போன ஆளாக நினைக்கிறாங்க. ஸோ ராகுலுக்கு ஓட்டு போட்டும் ஒன்றும் நடக்கலை. இந்த இவங்களே எப்படி ஜெயிக்கிறான், திருப்பி திருப்பி எப்படி ஆட்சிக்கு வராங்கன்னே தெரியல. அப்படிங்கும்போது ஒரு புரட்சியை பண்ணலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக அதுக்கான ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் இப்போ கேம் ஆட துவங்குறாங்க. அந்த அது வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லியில் மட்டும் ஒரு 5 லட்சம் பேர் ஒன்றா கூடினான்னா இந்த ஆட்சியை மாற்றி விட்ருவாங்க. இப்படி தான் நேபாளில் நடந்துச்சு, இலங்கையில் நடந்தது, இதில் பங்களாதேஷில் நடந்தது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? 90% இருக்குது. இது எப்படி இந்த அரசு முறியடிக்க போதா இல்லை தோக்க போதா அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அப்படி கிடையாது. இப்போ நீதிபதி ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுண்ணிகள் மாதிரி, கரப்பான்பூச்சி மாதிரி, ஒட்டுண்ணி மாதிரி இளைஞர்கள் சும்மாவே இருக்காங்க அப்படின்னு. அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலன்ற ஆதங்கம் இருக்கும்ல யாருக்கு இளைஞர்களுக்கு. அப்படின்னு உண்மையிலேயே அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லி சனியம் பிடிச்சவங்க இப்போ எப்போ பார்த்தாலும் நம்மளை போட்டு போடுறான், மீம்ஸை போடுறான், வீடியோ நொந்துருப்பார். அவர் பார்த்துருப்பாரு, எங்கே பார்த்தாலும் குடும்பத்தோட மீம்ஸு, குடும்பத்தோட வீடியோ, லைவு, எல்லா குடும்பத்துலேயும் வந்து சோசியல் மீடியாவில் எதையாவன போடுறது, ஆடுறது, பாடுறது, அரை நிர்வாணமாக போடுறது, எவனையோ பற்றி கழுவி கழுவி ஊற்றுறது, மட்டு மரியாதை எல்லாம் நீதிபதிகள் எல்லாம் போட்டு இது பண்ணுறோம். அதில் மனம் வெந்து போய் அவர் சொன்னார் தான் இந்த காக்ரோச்சுகள் இப்படி பண்ணுறான். ஆனால் அதில் வந்து என்னென்னா ஏற்கனவே அந்நிய சக்திகள் ரெடியாக இருக்குது, எதையாவது பிடிச்சி தொங்கணும், பாயிண்ட் வேணும் அப்படின்னு. கரெக்டாக இது வந்தோடனே டக்குன்னு பேர் ஷூட் ஆயிடுச்சு. ஷூட் ஆகணும்னு அடிச்சு விட்டாங்க, அடிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதில் போய் முடியுதுன்னு கொஞ்ச நாள் பொறுத்து. ஸோ பாஜகவுக்கு எதிரான மனநிலையில மக்கள் வந்து இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கணும். பாஜக எதிரான மனநிலையில் தான் 80% மக்கள் இருக்காங்க இந்தியாவில். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே ரைட்டா. இப்போ வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்குது. அது கூட்டணியில் இவர்களுக்கு எல்லாம் போட்டு இவங்களுக்கு மொத்தமே ஒரு 18% 20% மக்கள் தான் ஓட்டு போட்டுப்பாங்க. 80% மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஒரு 1% தேர்னா போதும். 150 கோடிக்கு 1% வச்சிங்கன்னா, குழந்தைகள், வயசானவங்க எல்லாத்தையும் அவர் 50 கோடி கழிச்சிட்டிங்கன்னா மீதி 100 கோடி பேரில் 1% வச்சா 1 கோடி, 1% வேணாம் 0.10% வச்சாலே ஒரு 10 லட்சம் பேர் டெல்லியில் கூடினாலே ஆட்சியை மாற்றி விட்ருவாங்க. அப்படி தான் எல்லா ஊர்லேயும் நடந்தது.
மாற்றி விட்டு இவனும் பிச்சை எடுப்பான் அவனும் பிச்சை எடுப்பான்ற மாதிரி நடக்கும். அது விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இன்னொரு பக்கம் பார்க்கணும். தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரம் அரசியல் சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. ஆனா பாஜக கொஞ்சம் அமைதியாவே இருக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? ரொம்ப குவைட்டா இருக்காங்களே சார். அதாவதுமா இப்போ நீங்கள் திருவிழா வந்தால் தான் கரகாட்டம் ஆட முடியும். கண்ட இடத்துல ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால் இப்போ அமைதியாக தான் இருப்பாங்க. எப்போ ஆடணுமோ அப்போ தான் ஆடுவாங்க. பாஜகவோட மௌனத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ 24 மணி நேரம் ஆடிட்டு இருப்பாங்க. இப்போ கரகாட்டம் ஆடுற கோஷ்டி இருக்குன்னு வைங்களேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடிட்டா இருப்பாங்க. திருவிழா அன்னைக்கு தான் ஆடுவாங்க. அது வரைக்கும் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு எல்லா மனிதர்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். பாஜக என்ன பண்ணணுன்றீங்க, என்ன பண்ணணுமோ சத்தமெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் ஒரு பிளான் போட்டாங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சு. இப்போ இந்த தம்பி என்ன பண்ணலான்னு ஒரு 2 மாதம் விட்டு தான் பார்ப்பாங்க. உடனே டச் பண்ணோம்னா பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் ஒரு 3-4 மாதம் விட்டுட்டு யாரை தூக்கலாம், யாரை ஜெயிலில் வைக்கலாம், எப்படி ஆட்சியை கலைச்சி விடலாம், கவுத்தி விடலாம், எப்படி ஆட்சியை மாற்றலாம், இனிமேல் தான் பார்ப்போம். அறிவிக்கப்படாத பேண்டமிக் நோக்கி இந்தியா நகர்ந்துகிட்டு இருக்குது. உங்களால உணர முடியுதா சார் அது? இல்லை உணர முடியுதுன்னா நம்ம ஏற்கனவே ஏற்கனவே என்னென்னா எல்லாருமே பாதி பேர் போதையில் அலையிற மாதிரி தான் இருக்காங்க. இது என்னன்றது எப்படி? இல்ல சார், பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறிடுச்சு. ஒரு அதுக்கு வாழ்வாதாரமே பேண்டமிக் பெருமளவுல அது பாதிக்கப்பட்டது. பேண்டமிக்கும் அது இதுக்கு முன்னாடி தான் ஏற்றுனாங்க. 60 ரூபா இருந்தது 100 ரூபா ஆக்கி விட்டாங்க. இப்போ எல்லாம் செத்தாக போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை. ஆனால் இது என்னென்னா ரேட்டு இன்னும் விலைவாசி உயரும். இன்னும் நெருக்கடிக்கு மக்கள் ஆளாவாங்க. நெருக்கடிக்கு ஆளாகும் போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வரும். தங்கம் வாங்காதீங்க, வெளியில ரொம்ப ஊர் சுத்தாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும்போது ஒரு அவன் விதமான நம்ம ஊரில் பீதிகள் வீட்டில் ஏற்படும். வீட்டில் சொன்னாலே கேட்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி சொன்னால் கேட்காது, பொண்டாட்டி சொன்னால் புருஷன் கேட்க மாட்டான். மோடி சொல்லியாமல் கேட்க போகிறாங்க. அதனால் தைரியமாக இருக்கு, ஒன்றும் நடக்காது. இல்ல சார், அவ்வளவு தைரியமா சொல்ல இல்லை அப்படி யாரும் கேட்க வீட்டில் இருக்கவங்க சொல்கிறதே கேட்க மாட்டாங்கம்மா. புரியுதா? நம்ம சொல்கிறது பிள்ளைங்க கேட்க. அதிகப்படியான விலையேற்றம் அதை முன்னிட்டு அது அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறார். ஏன்னா இப்ப கூட பெட்ரோல் டீசல் விலை ஏறி இது சாதாரணமா கடந்து போகிற விஷயமா? கடந்து போகிற விஷயம் எல்லாருக்கும் என்ன பண்ண சொல்றீங்க? ஆட்சியை மாற்றி விட்டு நீங்கள் தானே ஓட்டு போட்டீங்க. நானா நீ தான் மக்களை தான். நீங்களும் ஒரு மக்களில் ஒரு ஆள் தானே. மக்கள் நானும் ஒரு ஆள். அதுதான் அதான் நீங்கள் வாக்களித்தது தான். ஏன்னா நீங்கள் போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டு மோடியை ஜெயிக்க வச்சிங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வாக்களித்தீர்கள். அதை இப்போ நீங்கள் ஒரு செடி போட்டிருக்கீங்க, அதில் வளரக்கூடிய செடி பழங்களை நீங்கள் தானே சாப்பிட்டாகணும். அந்த மாதிரி தான். ஸோ இந்த பொருளாதார இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்தியா எந்த அளவுக்கு மேலும் அதற்கான கையிருப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கையிருப்புகள்னால் ஒன்றும் கையிருப்பு கால இருப்புலாம் ஒன்றும் கணக்கு கிடையாதுமா. திடீர்னு இது ஒரு எப்படின்னா இந்த பொருளாதாரம் எப்படின்னா இப்போ ஒரு விர்ச்சுவல் பொருளாதாரம். இப்போ அதானி இவ்வளோ நம்பர் 1 பணக்காரர் இருப்பாங்க. நாளை ஷேர் மார்க்கெட்டில் ஒரே நாளில் 1,00,000 கோடி இறங்கும். 1,00,000 கோடி சம்பாரிச்சிக்கலாம் நீங்கள். மாதம் பூரா போனாலும் நம்ம இப்போ வர்ற பேமெண்ட்டு வரமாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 1,00,000 கோடி ஒரே தூங்கி எழுந்திரிச்சு பார்ப்பேன் காலைல 9,4 லட்சம் கோடியாக இருக்குது சொத்து மதிப்பு. அடுத்த நாள் பார்த்தா 10,4 கோடியாக இருக்குது. எப்படி 50,000 கோடி நைட் ஒன் நைட்டாக சம்பாதிக்க முடியுமா? அதனால் இதெல்லாம் விர்ச்சுவல் நம்மகிட்ட இருக்கிற விர்ச்சுவல் இது எல்லாமே ஒரே நாளில் தெருவுக்கு வந்துடும். புரியுதா? அதனால் இதை ஒரு இதான ஒரு கணக்காக போட முடியாது, ப்ராக்டிக்கலாக போட முடியாது. இப்போ இந்த வாட்ச்னா ப்ராக்டிக்கல் தொட்டு பார்த்தா தெரியுது, இந்த செயின் தொட்டு பார்த்தா தெரியும், மோதிரம் தொட்டு பார்த்தா தெரியும். ஆனால் நீங்கள் கோல்டு ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா அது வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது, காணாமல் போயிடும். உங்கள் காசும் போயிடும், நீங்கள் போட்டு வச்சுருக்கிறதும் போயிடும். அப்படி தான் பொருளாதாரம் இருக்குது இப்போது. அதனால் அவங்கவுங்க இருக்கிற பொருட்கள் கண் முன்னாடி தெரிகிறது. இப்போ இடங்களையோ நகைகளோ வாங்கி வைக்கிறது நல்லது. மோடிஜி எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் அதுக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு எதிராக செயல்படணும். உங்கள் வாழ்க்கை வாங்காத அப்படின்னா வாங்குன்னு அர்த்தம். வெளிநாடு போகாதன்னா போய் சுற்றி பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே அதுக்கப்புறம் நீ வெளிநாடே போக முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா உடனே போய் 1 கிராம்னாலும் இருக்கிற காசு போட்டு வாங்கி வீட்டில் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இடங்களை வாங்காதீங்க அப்படின்னா நீங்கள் உடனே போய் எங்கிட்டாவது கிராமத்தில் போய் 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா வாங்கி போடுறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் எங்களை பாஜக கூட உறவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே பாஜகவே அதிமுக கை கழுவி விட்டது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா ஒரு பகுதியினர்? இப்போதைக்கு கை கழுவி விட்டுருக்கு. அதான் சொல்கிறேன், அப்பள வியாபாரி மாதிரி தான். இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து திருப்பி தூக்குவாங்க, தேவைப்பட்டால் தூக்குவாங்க, இல்லைன்னா அது இப்போ ஆட்சியை கலைக்கும் போது மாற்றி விடும். ஸோ மொத்தமாகவே தமிழகத்திலேருந்து பாஜக வாஷ் அவுட்னு எடுத்துக்க முடியுமா சார்? இப்போதைக்கு வாஷ் அவுட் தான். இப்போதைக்கு வாஷ் அவுட். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இனி பிற்காலத்தில் திருப்பி வரும். அதிமுக துண்டு துண்டாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக எதிர்காலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சுமா. அதுக்கு எதிர்காலமே கிடையாது. ஆனால் அந்த அதிமுகன்னு ஒன்று இருக்கு. இனிமே திமுக தாவேகா தானே? திமுக தாவேகா தான்னு சொல்ல முடியாது. அதிமுக அவ்வளோதான். தாவேகா திமுக இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. அடுத்து என்ன ஆகும்? தாவேகா எப்படி ஒரு நீர் குமிழி மாதிரி உடஞ்சி சதறிடுச்சு அப்படின்னா திருப்பி அதிமுக மேலே கொஞ்சம் லைட்டாக வரும். பழைய அதிமுக அது என்றைக்குமே வராது. புரியுதா? ஒரு எப்படி இருக்கும், உயிரோடு இருக்கும்.
இதுல லீமா ரோஸோட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். லீமா ரோஸ் எந்த அளவுக்கு உள்ள ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை பாவமாக அந்த அம்மா வந்து ரொம்ப அப்பாவிமா. லீவா ரோஸ்லாம் பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் இருக்குது. ஒரு பொருள் விற்கிதுன்னும் போது வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதான் அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக உடைப்பதற்கான முக்கிய மூல காரணமே அவங்க தான் அப்படிங்கிறாங்க. அதுதாம்மா இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்களோ ஆண்களோ இப்படி போகிறாங்க, இந்த இப்போ ட்ரெண்ட்ஸில் வந்து இது போட்டிருக்கான்னு வைங்க, ஆஃபர் போட்டிருக்கான், உங்கள் கையில் 10,000 ரூபா இருக்குது, சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலரில் அந்த பொம்மை சுடிதார் போட்டிருக்கு, தப்புன்னு உள்ளே போவீங்களா? 200 தான் அப்படின்ற மாதிரி. இப்போ அங்கே அதிமுகவுக்கு போகிறாங்க, நிறைய எம்எல்ஏக்கள் விற்க தயாராக காசு இருக்குன்னு நினைக்கிறாங்க. சரி வாங்கிடுவோம் விலைக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வாங்கி நம்ம இந்த பக்கமாக வச்சுக்குவோமே, நம்ம தனியாக ஒரு இதை வச்சுக்குவோம்னு ஆசைப்படுறது என்ன தப்பு இருக்குது? உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு நீங்கள் ஒரு இது ஆசைப்படுவீங்க, அவங்ககிட்ட இப்போ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும்போது, சரி 10 கோடிக்கு இந்த தம்பி வரேன்றாரு, ஆளுக்கு 10 கோடி கொடுத்து ஒரு தனியாக ஒரு 25 பேரை நம்ம வச்சுக்கலாமே, நமக்கே சீட்டு தர மாட்டேன்னு எத்தனை தடவை அலைய விட்டாங்க. இன்னைக்கு நம்ம எம்எல்ஏ ஆகிட்டோம், இந்த தம்பிலாம் வரேன்றாரு, இவரெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கலான்னு அவங்க ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. அவங்ககிட்ட இருக்க பணத்துக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. சரி, இன்னொரு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா இப்ப தாவேக்கால எது நடந்தாலும் அவர் தான் வந்துட்டு பிரஸ் மீட் குடுக்கறதும், அவர் தான் பேசுறதுமாகவே இருக்கிறார். தாவேக்காவை கைப்பற்ற போகிறார் ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரிலாம் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே அப்படிதான் நடக்க போதா? இல்லை அப்படியெல்லாம் அது காலம்தான் முடிவு பண்ணும். அந்த அளவுக்கு விஜய் வந்து அவ்வளோ லூஸாக நினைக்கிறீங்க? இல்லை உங்கள் கருத்தை கேட்குறேன். இல்ல அப்படி இருக்க மாட்டாரு அப்படின்னு. அவர் ரொம்ப குவைட்டா இருக்க மாரி இருக்கே. உங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்குல்ல, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்ல பேசக்கூட அந்த அளவுக்கு இப்ப விஜய் வந்து இது கிடையாது, தெளிவான ஆள் தான் விஜய், மிக தெளிவான ஆள். அதை வச்சுனா விட எனக்கு தெளிவான ஆள் தான் விஜய். பிரஸ் மீட் கூட குடுக்க மாட்டேங்கிறாரே, அத வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லையம்மா. ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? ஆமா மோடியும் தான் கொடுக்க மாட்டாங்க. பத்திரிகையாளர்கள் மோடி அப்புறம் மோடி மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் மோடி ஆட்சி நடக்குதான்னு அடுத்த கேள்வி கேட்கறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கு. கொடுக்கணும்னு என்ன இருக்குது? ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு ஜெயலலிதா ப்ரெஸ் மீட் கொடுத்துச்சா? ஏன் அவங்க பிரஸ் மீட் கொடுத்ததே இல்ல. பத்திரிகையாளர் பாப்பாங்க. ஏன் எப்போ பார்த்துறீங்களா? நீங்கள் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிருக்கீங்களா? நான் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் சொல்கிறேன். நீங்களா சொல்கிறீங்க பார்ப்பாங்க, அப்பப்போ பார்ப்பாங்கன்னு. அந்த அம்மாலாம் வாழ்நாளில் 3 ப்ரெஸ் மீட் தான் கொடுத்துருக்காரு. 2 ப்ரெஸ் மீட்டை 2 தடவை தான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கு. அது ஏதோ குருட்டுத்தனமாக கொடுத்தது அது. அதனால் அதே வழியை தான் மோடிஜி பின்பற்றுறாரு, மோடிஜி வழியை தான் விஜய். இப்போ பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவசியம் இருக்கான்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆமா அவசியம் இருக்கு. ஏன் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பத்திரிகையாளர் சார்பாக ஏதாவது மக்கள் சார்பாக ஏதாவது கேள்வி கேட்பாங்க. உங்களை கேட்கவே சொல்லலையே, உங்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னா. ம். இப்போ மோடி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் 3வது தடவை தேர்ந்தெடுக்கலையா? ம். ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல, புரியுதா? மோடியை தேர்ந்தெடுக்கலையா? அதே மாதிரி விஜய் எப்படி நீங்கள் கைவிட்டுருவீங்களா? அதுதான், தொடர்ந்து விஜய் ஆதரிங்க, நல்லது நடக்கும். சரி. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.